ஐவர் சமநாத் கேபிட்டல் மார்க். ஸோ இன்னைக்கு வந்து நல்ல மார்க்கெட் சூப்பராக முடிஞ்சிருக்கு. அதே மாதிரி எல்லாம் லார்ஜ் கேப், சாரி எல்லா கேப்ஸ், லார்ஜ் கேப், மிட், ஸ்மால் அண்ட் மைக்ரோ கேப் எல்லாமே வந்து ஒரு பாசிட்டிவாக இருக்குது. அதே மாதிரி செக்டரல் வைஸ் பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் வந்து எல்லாமே ஒரு பாசிட்டிவ் இருந்தாலும் வந்து கொஞ்சம் நெருடலாக இருக்குது, சந்தோஷப்பட முடிய மாட்டேங்குது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னாக்கா, இண்டெக்ஸில் இருக்கிற ஒரு உற்சாகம் வந்துட்டு ஸ்டாக்ஸில் தெரியல. இப்போ உதாரணத்துக்கு இங்கேயே பார்த்தீங்கன்னாக்கா, இந்த அட்வான்ஸ் டிக்ளைன் ரேஷியோ பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 1:1 அளவில் தான் இருக்குது. அட்லீஸ்ட் வந்து அட்வான்ஸ் ஒரு 2000 இருக்குது, டிக்ளைன் வந்து ஒரு அரௌண்ட் 1000 ரேஞ்சில் இருக்குது அப்படின்னாக்கா ஓகே, எல்லா ஸ்டாக்ஸும் நல்ல ஒரு இதில் இருக்குது, உற்சாகத்தில் இருக்குது, கண்டிப்பாக வந்து மேலே போகும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். பட் ஸ்டில் இது ஒரு நெருடலாக இருந்தால் கூட வந்து நம்ம டோட்டலாக ஹோப் விட தேவையில்லை. ஸோ என்னுடைய லாஸ்ட் வீடியோவில், சாட்டர்டேயில் வந்து என்னுடைய வீடியோவில் பார்த்துருக்கலாம். அதில் சொல்லியிருப்பேன், இது அந்த டைட்டில் வந்து என் பார்வை உலக சந்தைகள் சொல்லிட்டு அந்த வீடியோ. அதில் வந்து நிஃப்டியை வந்து நவம்பர் எண்டுக்குள்ளே வந்து 27,000 போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த வீடியோ பார்க்கலாம், அந்த வீடியோ பாருங்கள். ஸோ அதுக்கு வந்து ஒரே ஒரு தடங்களை வாய்ப்பு இருக்கக்கூடிய விஷயம் என்னென்னாக்கா, பீகாரோடைய எலெக்ஷன். ஸோ அந்த ரிசல்ட் வந்து மேபி வந்து ஆட்சி மாற்றம் வந்தது அப்படின்னாக்கா அது கொஞ்சம் ஒரு செட்பேக்காக இருக்கும். இல்லைனாக்கா தெர் ஆர் ஹை சான்சஸ் வந்துட்டு நிஃப்டி நவம்பருக்குள்ளே வந்து 27,000 போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. தென் எல்லாமே வந்து எல்லா இண்டெக்ஸஸ் வந்து கொஞ்சம் நல்ல சப்போர்ட்டிவாக இருக்குது. எல்லாமே வந்து நம்ம டீட்டெயிலாக வந்து வீடியோக்குள்ளே ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்துட்டு டிஸ்க்ளைமர், நான் வந்து செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. இங்கே பேசுகிறது எல்லாமே ஜஸ்ட் ஒரு எஜுகேஷனல் பர்பஸுக்காக ஷேரிங் மை வியூஸ், அவ்வளோதான். ஸோ எப்பயுமே ஒரு நல்ல ஒரு ட்ரேடர், இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னாக்கா அவங்களுடைய ஓன் ஸ்டடி அண்ட் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு ஓன் டெசிஷன் எடுக்கிறது தான் புத்திசாலித்தனமாக இருக்கும். ரிக்வஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணிட்டு அப்படியே வீடியோவில் கண்டினியூ பண்ணிக்கலாம். ரைட். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா சொன்ன மாதிரி லார்ஜ் கேப்பு, மிட் கேப்பு, ஸ்மால் கேப், மைக்ரோ கேப் எல்லாமே வந்து நல்ல ஒரு க்ரீனில் இருக்குது. இன்க்ளூடிங் விக்ஸ் கூட வந்து ஒரு க்ரீனில் இருக்குது. அதுதான் வந்து புரியல. இதெல்லாம் க்ரீனில் இருந்துச்சுன்னா இது வந்து ரெட்டில் இருக்கணும். இது எப்படின்னாக்கா லெஃப்டில் இண்டிகேட்டர் போட்டால் ரைட்டில் திரும்புகிற மாதிரி விக்ஸ் இன்றைக்கி இருக்குது. இது கொஞ்சம் நெருடலாக இருக்கக்கூடிய இரண்டாவது விஷயம் அப்படின்றத நம்ம எடுத்துக்கொள்ளலாம். தென் பேங்க் நிஃப்டி 414 பாயிண்ட் ப்ளஸ், நிஃப்டி 18 142 பாயிண்ட் ப்ளஸில் இருக்குது. ஸோ நிஃப்டி 18 கொஞ்சம் பெர்ஃபார்ம் பண்ணாத காரணம் வந்துட்டு இன்ஃபோசிஸ் வந்து டிவிடெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஐ திங்க் 23 ரூபீஸ் நினைக்கிறேன். ஸோ அது வந்து கொஞ்சம் தாக்கம் வந்து இன்ஃபோசிஸில் இருந்ததுனால வந்து இன்றைக்கி ஐடி பெருசாக ஏறல. இத்தனைக்கு இன்ஃபோசிஸ் வந்து ஒரு ஹெவி வெயிட், அது கொஞ்சம் மைனஸில் இருந்தால் கூட வந்துட்டு மற்ற ஸ்டாக், ஐடி ஸ்டாக் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸில் இருந்ததுனால நிஃப்டி ஐடி பார்த்தீங்கன்னா 142 பாயிண்ட் வந்து ப்ளஸில் முடிஞ்சிருக்கு. தென் செக்டோரல் இண்டெக்ஸஸ்ன்னு பார்க்கும்போது ரிலையன்ஸை உள்ளடக்கிய இந்த ஆயில் அண்ட் கேஸ் வந்து 1.52% வந்து நல்ல ஒரு பாசிட்டிவாக போயிருக்கு. ரியாலிட்டி 1.46, மெட்டல் வந்து 1.16%. ஸோ லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தால் மெட்டல் வந்து ஒரு ஆல் டைம் ஹை வந்து டச் பண்ணியிருக்கு அப்படின்ட்டு. ஸோ இப்போ வந்து கீப் ஆன், அது வந்து அதனுடைய ஓன் ஆல் டைம் ஹை அது வந்து பிரேக் பண்ணிகிட்ருக்கு. ஸோ கூடிய சீக்கிரம் ஆட்டோவும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா ஆட்டோ அண்ட் மெட்டல் வந்து ரெண்டுமே வந்து கொஞ்சம் இன்டர் கனெக்டடான ஒரு செக்டர் அது. ஸோ அந்த வகையில் ஆட்டோ கூட வந்து ஒரு ஆல் டைம் வந்து நம்ம வந்து நியர் ஃபியூச்சரில் வித்தின் டிசம்பருக்குள்ளே பல டைம் நம்ம எதிர்பார்க்கலாம். வெயிட் அண்ட் சி. ரைட். தென் நெகட்டிவ் சைடுன்னு பார்க்கும்போது மீடியா வந்துட்டு -2.26%. ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு மார்ஜினல் மைனஸ் தான். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து ஒரு க்ரீனில் இருக்குது அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ செக்டோரல் இண்டெக்ஸஸில் ப்ராட் மார்க்கெட் இண்டெக்ஸஸ்லேயும் வந்துட்டு நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி பார்க்க முடியுது. ஒன்லி மிஸ்ஸிங் வந்துட்டு ஸ்டாக்ஸில் வந்து அந்த உற்சாகம் வந்து அந்த சொன்ன இல்லையா, அட்வான்ஸ் டிக்ளைன் ரேஷியோவில் வந்து ஒரு சின்ன ஒரு நெருடலாக இருக்கிறது. அதர் தேன் தட் எல்லாமே வந்து நல்லா தான் இருக்குது. ஸோ நம்ம வந்து ஓவரால் மார்க்கெட் டைரக்ஷன் அது நீட்டாக தெரிஞ்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நிஃப்டி வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் 25,650 வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும், அதை பிரேக் பண்ணக்கூடாதுன்ட்டு. ஸோ இந்த 2 செஷன் வந்து நமக்கு ஒரு பெரிய ஒரு டிசப்பாயின்மெண்ட் கொடுத்தது. ஸோ கிட்டத்தட்ட வந்துட்டு 26,104 பழைய ஆல் டைம் ஹைவுக்கு ஒரு 150 பாயிண்ட் வர தான் மிஸ்ஸிங். ஸோ அவ்வளோ தூரம் போயிட்டு வந்து நல்ல ஒரு கீழே வந்தது. லோ பார்த்தீங்கன்னாக்கா 25,700, கிட்டத்தட்ட வந்து 350 பாயிண்ட் வந்து கீழே வந்தது. எகெயின் வந்து கொஞ்சம் ரெக்கவரி கொடுத்து இன்றைக்கி நல்ல ஒரு பாசிட்டிவாக 171 பாயிண்ட் பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. ஸோ இது வந்து எப்படின்னாக்கா இங்கேருந்து வந்து ஒரு ரேலிக்கு வந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடக்க தான் செய்யும். எப்போவுமே வந்து ஒரு ஆல் டைம் ஹையில் ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடக்கும். ஸோ இது வந்து ஒரு இப்போ இந்த இடம் போனது வந்து 26,100 வரை போனது. ஸோ இந்த ரவுண்ட் ஃபிகரில் 26,000
26,500, 27,000 இந்த மாதிரி இடங்களில் வந்துட்டு சைக்கலாஜிக்கலி ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் பண்ணும். ஸோ அந்த வகையிலும் இந்த ஒரு ப்ராஃபிட் புக்கிங் இருந்தது. ஸோ இப்போ இதெல்லாம் போயிட்டு இப்போ வந்து அந்த திரும்ப வந்து ஒரு அப்சைடில் வந்து மூவ் ஆகிட்டுருக்கு. பார்ப்போம் வரக்கூடிய நாட்களில் இதெல்லாம் பிரேக் பண்ணி மேலே வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. தென் வந்துட்டு நம்ம பேங்க் நிஃப்டியை பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், இந்த 57,500 வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட். லாஸ்ட் செஷனில் வந்து கிட்டத்தட்ட அதை மொத்தம் கொடுத்துட்டு கொஞ்சம் மேலே வந்து முடிஞ்சிருக்கு. இது வந்து ஒரு கண்டத்தில் இருக்கின்ற மாதிரி தெரியுது அப்படின்ட்டு இருந்தேன். ஸோ நெக்ஸ்ட் செஷன் வந்து அப்பில் வந்துடணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னாக்கா கிட்டத்தட்ட 415 பாயிண்ட் ப்ளஸில் வந்து அது 58,114 வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ இதுவும் வந்து நிஃப்டி மாதிரியே பேட்டர்ன் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே ஒரே மாதிரி இருக்குது, நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி. ஸோ அந்த வகையில் வந்து இதுவும் வந்து ஒரு மொமெண்டம் வந்து அப்சைடில் வந்து கெயின் ஆகிட்டுருக்கு, பார்க்கலாம். தென் நம்முடைய ஐடி. ஸோ ஐடி பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ரேஞ்சில் 36,000 ரேஞ்சில் வந்து நல்லாவே வந்து சப்போர்ட் எடுத்துகிட்ருக்கு. இது வந்து ஒரு நல்ல விஷயந்தான். எனக்கு கீழே வரல, கீழே வராமல் இருக்கிறது ரொம்ப சந்தோஷம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரகிள் பண்ணிவிட்டு திரும்ப ஒரு அப்மூவ் கொடுத்ததுனாக்க நல்ல ஒரு டெசிசிவ் க்ரீன் கேண்டில் நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்த டெசிசிவ் க்ரீன் கேண்டில் வந்ததுனாக்கா இந்த பழைய ஸ்விங் ஹை இந்த 36,000 37,000 இந்த ரேஞ்சுக்கு வந்து கண்டிப்பாக வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ஜென்ரலி ஐடி வந்து ஒரு 1000 பாயிண்ட்ஸ் 800,000 பாயிண்ட்ஸ் வந்து ஒரு ஈஸியாக வந்துடும். ஸோ அந்த வகையில் ஒரே லெக்கு வந்து இங்கே வந்துடுறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது, பார்க்கலாம். தென் நம்முடைய மிட் அண்ட் ஸ்மால் 400 என்னுடைய ஒரு ஃபேவரட் இண்டெக்ஸ் தான். ஏன்னாக்கா இது வந்து ஒரு மிட் கேப் 150, ஸ்மால் கேப் 250 இரண்டையும் உள்ளடக்கி ஒரு சிங்கிள் இண்டெக்ஸ், நல்ல ஒரு மார்க்கெட் பெர்ஸ்பெக்டிவ் கொடுக்கக்கூடிய இண்டெக்ஸ், எனக்கு ரொம்ப ரிலையபிளான இண்டெக்ஸ். ஸோ அது பார்க்கும்போது ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், இது வந்து நம்ம நெகட்டிவாக எடுத்துக்க தேவையில்ல, ஒரு அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஸோ மொமெண்டம் கெயின் ஆகும்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து 150 பாயிண்ட் இந்த ப்ளஸில் வந்திருக்கு. இதனுடைய டார்கெட் வந்து 20,600. ஸோ அடுத்த ஒரு இதே மாதிரி 2 நாள் போச்சுனாக்கா ஈஸியாக வந்து மேலே வந்துடும். 2 நாளில் வந்து இந்த டார்கெட் வந்துடும். அதுக்கப்புறம் இதுவே வந்து ஒரு பிரேக் அவுட் ஆச்சுனாக்கா நல்ல ஒரு ஃபாஸ்ட் அப்பும் வந்து ஃபர்தராக நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ ஓவரால் நம்ம இந்தியன் மார்க்கெட் பார்க்கும்போது எல்லாமே நல்ல ஒரு பாசிட்டிவாக தான் இருக்குது. ஸோ நடுவில் வர அந்த ஒரு நெகட்டிவிட்டி வந்துட்டு இட்ஸ் அ ப்ராஃபிட் புக்கிங் இருக்க தான் செய்யும். எனக்கு பெருங்கைக்கில் வந்து ஆயிரக்கணக்கில் பணம் போட்டு அவங்க 4 காசு பார்க்கணுன்னு எதிர்பார்ப்பாங்க. நம்ம சம்பாதிக்கும்போது நம்ம சம்பாதிச்சிருவோம். அதுக்கெல்லாம் இது டாலரேட் பண்ணி தான் போய் ஆகணும், வேறு வழியே கிடையாது. ஸோ டோன்ட் வரி, நெகட்டிவிட்டி எதுவுமே கிடையாது நம்ம மார்க்கெட்டில். நல்ல ஒரு பாசிட்டிவாக இருக்குது. இதோடைய நம்ம பெரிய எண்ணெய் மார்க்கெட் பார்க்கும்போது அது தெரிஞ்சிடும். நம்ம யூஎஸ் மார்க்கெட் பார்த்துடலாம், அதில் நல்லா நீட்டாகவே தெரியும். ஸோ பார்த்தீங்கன்னாக்கா லாஸ்ட் செஷனில் வந்து அவங்களது டவ் வந்து 472 பாயிண்ட் ப்ளஸ்ஸு, யூஎஸ் S&P 500 வந்து 53 பாயிண்ட் ப்ளஸில் முடிஞ்சிருக்கு. நாஸ்டாக் காம்போசிட் இண்டெக்ஸ் வந்துட்டு 263 பாயிண்ட் நல்ல ப்ளஸில் முடிஞ்சிருக்கு. ஸோ அவங்களது பார்த்தீங்கன்னாக்கா அவங்களது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு பிரேக் அவுட் ஸ்டேஜ் வரும். ஆல் டைம் ஹையில் ஒரு பிரேக் அவுட் ஸ்டேஜ். அந்த லாஸ்ட் வீடியோவில் சொன்னேன் இல்லையா, அந்த என் பார்வையில் உலக சந்தைகள் அந்த சாட்டர்டே போட்ட வீடியோவில் வந்து இதை காட்டியிருப்பேன் நான், அதை பாருங்கள். ஸோ இது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பிரேக் அவுட் ஸ்டேஜில் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா S&P 500 கிட்டத்தட்ட வந்து ஒரு பிரேக் அவுட் ஸ்டேஜு, நாஸ்டாக் காம்போசிட் இண்டெக்ஸ் வந்து ஆல் டைம் ஹைலேருந்து ஒரு பிரேக் அவுட் ஸ்டேஜ். ஸோ எல்லாமே பார்த்திங்கனாக்கா அங்கேயும் வந்து ஒரு பிரேக் அவுட் ஸ்டேஜில் தான் இருக்குது. ஸோ ஆல் டைம் ஹையில் வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட் புக்கிங் முடிஞ்சு ஃபர்தராக ப்ராக்ரஸ் ஆகிறதுக்கு இருக்குது. ஸோ அங்கேயே நல்ல ஒரு பாசிட்டிவிட்டியை நல்ல நம்ம மூவ் ஆச்சுனாக்கா அதோடைய பாசிட்டிவ் இம்பேக்ட் நமக்கும் கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். ஸோ அந்த வகையில் வந்து நம்ம கண்டிப்பாக வந்து 27,000 வந்து இந்த நவம்பர் 2க்குள்ளே எதிர்பார்க்கலாம். ஸோ இதுக்கு அகெயின் சொல்கிற ஒரே ஒரு விஷயம், தடங்களாக இருக்கலாம் தான், இருக்குன்னு சொல்ல மாட்டேன், இருக்கலாம். அது எதை பேஸ் பண்ணினாக்கா பீகாரோடைய ரிசல்ட்டு, இப்போ இருக்கிற கவர்மெண்ட் பிஜேபி ஜேடி அந்த அலையன்ஸ் வந்துட்டு ரீட்டைன் பண்ணிட்டாங்கன்னாக்கா மார்க்கெட்டுக்கு அதே வந்து ஒரு பாசிட்டிவாக இருக்கும். ஒருவேளை ஆட்சி மாற்றம் வந்ததுனாக்கா கொஞ்சம் செட்பேக்காக இருக்கும். நிஃப்டியுடைய 27,000 அந்த டார்கெட் வந்து காலகட்டம் வந்து கொஞ்சம் தள்ளி போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது நல்ல பாசிட்டிவ் மார்க்கெட், நம்முடைய மார்க்கெட் சரி, யூஎஸ் மார்க்கெட்டும் நல்ல ஒரு பாசிட்டிவிட்டியாக இருக்குது. வரக்கூடிய நாட்களில் சிரிப்புகள் என்னது உற்சாகம் வந்து எல்லார்கிட்டையும் எதிர்பார்க்கலாம். ரைட், நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம 4 ஸ்டாக் பார்ப்போம் இல்லையா, F&Oவில் கெய்னஸில் 2 ஸ்டாக் பார்ப்போம். அந்த வகையில் வந்து பேங்க் இண்டியா அண்ட் கோஃபோர்ஜ் பார்க்கலாம். ஐடியா வந்து பென்னி ஸ்டாக்னால இது வேண்டாம். தென் வந்து லூசிங் சைடில் வந்துட்டு SBI கார்ட் அண்ட் SRF. ஸோ இந்த 4 ஸ்டாக்கை வந்து 1 by 1 பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பேங்க் இண்டியா. ஸோ இது பார்த்திங்கனாக்கா நல்ல ஒரு வந்து கப் மாதிரி ஒரு ஃபார்மேஷன் வந்திருக்கு. ஜென்ரலி வந்து இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் என்ன சொன்னாங்கன்னாக்கா இந்த டெப்த் இருக்கு இல்லையா, இந்த டெப்த்துக்கு வந்து மார்க்கெட் நல்லா மேலே போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கரெக்டாக அதை மெஷர் பண்ணி வச்சுருக்கேன்.
பார்த்தீங்கன்னாக்கா அதன்படி பார்க்கும்போது மார்க்கெட் வந்துட்டு 350 வர போகும். இப்போ வந்து 140ல இருக்கு. 150 வந்து வரப்போகும். இது வந்து அப்படியே நம்ம வீக்லியில் பார்க்கும்போது பாருங்க சூப்பரா வந்து ஃபார்மேஷன் ஆயிருக்கு. ஒரு பழைய ஆல் டைம் ஹைக்கு கரெக்ட்டா வந்துட்டு அ இந்த இது டெப்த் வச்சது கரெக்ட்டா இருக்கு. ஸோ 2மே வந்து நல்லா ஹை ரிலையபிளா தான் இருக்கு. ஸோ கண்டிப்பா வந்து 150 வந்து ஈஸியா வந்து டச் பண்றதுக்கு இது சான்சஸ் இருக்கு. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டாக் பார்த்துரலாம். தென் வந்து கோஃபோர். ஸோ கோஃபோர்ஸ் வந்துட்டு இது வந்து இது நல்ல ஒரு சைட் வேஸில் மாதிரி இருந்துட்டு அகைன் கொஞ்சம் பிரேக் அவுட் ஆனது. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நல்லே ஒரு கேப் அப் ஒரு 4% மேலே வந்துட்டு கூட வந்துட்டு வந்திருக்கு. பட் ஸ்டில் வந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்கு. ஸோ இந்த கேப் அப் மேபி வந்துட்டு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஃபில் பண்ணிவிட்டு அகைன் வந்து 2 ஹவர்ஸ் மேலே வரதுக்கு சான்சஸ் இருக்குது. 2000 வரை வந்து மேலே வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. எஸ், ரைட். தென் வந்துட்டு எஸ்பிஐ கார்ட். ஸோ எஸ்பிஐ கார்ட் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு சைட்வேஸில் இருந்துட்டு நல்ல ஒரு ஸ்டாக் மேலே போனது. ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னாக்கா நெக்ஸ்ட்டு இப்போது நல்ல ஹை ப்ராஃபிட் புக்கிங் 9001ல் இருக்குது. ஸோ இந்த 9000 வந்து எக்ஸாக்டாக வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட். 2 செஷன் லாஸ்ட் செஷனும் சரி இன்றைக்கி செஷன் இதை பிரேக் பண்ணிகிட்ருக்கு. எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னாக்கா அந்த சப்போர்ட்டில் வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ பிரேக் அகெயின் வந்து சப்போர்ட் வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக இருக்குது. இது பிரேக் ஆகக்கூடாது. பிரேக் ஆச்சுனாக்கா நெக்ஸ்ட்டு வந்து 860 வந்து டவுன் சைடில் எதிர்பார்க்கலாம். இல்லை பிரேக் ஆகாமல் திரும்ப அப் சைடில் வந்துட்டு ஸ்டாக் மூவ் ஆக ஆரம்பித்தது அப்படின்னாக்கா 1020 வரைக்கும் வந்து மேலே வரதுக்கு சான்சஸ் இருக்குது. தென் வந்து எஸ்ஆர்எஃப். ஸோ எஸ்ஆர்எஃப் பார்த்தீங்கன்னாக்கா இது 2 விஷயத்தில் நம்ம பார்க்கணும். ஃபஸ்ட்டு டேயில் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு சைட்வேஸில் இருந்த ஸ்டாக் வந்து நல்லா மேலே போயிருக்கு. ஹெவி ப்ராஃபிட் புக்கிங். எகெயின் வந்து இப்போ இந்த சேனலுடைய ரெசிஸ்டன்ஸ் வந்து சப்போர்ட் ஆக்ட் பண்ணுது 3000. ஸோ இந்த 3000 பிரேக் ஆகக்கூடாது. பிரேக் ஆச்சுன்னா 2800 வரை வரலாம். ஸோ இது வந்து ஒரு சைடு. நெக்ஸ்ட்டு வந்து இது ஓகே, இது பிரேக் ஆக மேலே வந்ததுனாக்கா 3300 வந்து ஒரு டார்கெட்டாக இருக்கும். வீக்லி கேண்டில் பார்க்கும்போது இன்னும் சூப்பராக இருக்குது. பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ஹியூஜ் டேஸ் வந்து இது நல்ல ஒரு சைட்வேஸில் இருந்த ஸ்டாக் இது. மோர் தேன் வந்து 2 இயர்ஸாக வந்து ஒரு ரேஞ்சில் 2100லேருந்து 2650 இந்த ரேஞ்சில் இருந்த ஸ்டாக் வந்து பிரேக் ஆகி வந்திருக்கு. ஸோ அதனால் இந்த ஒரு சின்ன ஒரு டவுன் சைடு வந்துட்டு பெரிய அளவில் எடுத்துக்க தேவையில்லை அப்படின்னு தோணுது. வீக்லி சார்ட் அதுதான் நமக்கு சொல்லுது. ஸோ ஈஸியாக வந்து 3300 டச் பிரேக் பண்ணிட்டு கூட இன்னும் ஃபர்தராக மேலே போக நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகே. ஸோ இந்த 4 ஸ்டாக் நீங்கள் எதாவது கன்சிடர் பண்ணுறதா இருந்தாக்கா நீங்கள் வந்து ஒரு முறை ஒரு ஸ்டடி அனாலிசிஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய ஓன் டெசிஷன் எடுக்கிறது தான் புத்திசாலித்தனமாக இருக்கும். ஸோ இதோடு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கும் முன் இன்னொரு ரிக்வஸ்ட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். அண்டில் பை. தேங்க்யூ.